அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இறையில்லம் செல்வோம், இபாதத்தால் இணைவோம் நமது அல்உலமாவில். அன்பார்ந்த ஹாஜியாக்களே, உம்ரா செய்வதனுடைய சிறப்புகளை பற்றி இன்றைய தினம் இந்த காணொளியின் வாயிலாக நாம் காண இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், தாபஉ பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஃபஇன்னஹுமா யன்ஃபியானில் ஃபக்ர வத்துனூப், இந்த இரண்டும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய வறுமையும் நீக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ் என்ன நமக்கு உணர்த்துகிறது? நாம் செய்யக்கூடிய உம்ராவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பெருமானார் பட்டியலிடுகிறார்கள். இரண்டு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று, நாம் வாழ்நாளில் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இன்னொன்று, நம்முடைய ஏற்படக்கூடிய வறுமையை நாம் செய்யக்கூடிய உம்ரா நமக்கு நீக்கி விடுகிறது. உணவு நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி நமக்கு வாழ்விலே ஏற்படும். வாழ்விலே உயர்வும் தாழ்வும் எல்லா மனிதனுக்கும் உண்டு. ஆனால் நாம் செய்யக்கூடிய உம்ராவின் காரணத்தினால் வல்ல இறைவன் நமக்கு வறுமை என்ற ஒரு கோட்டை, வறுமை என்ற ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம், அல்லாஹ்விடத்தில் ஏந்திய கையை வல்ல இறைவன் வேறு யாரிடத்திலும் ஏந்த வைக்க மாட்டான். எனவே இந்த உம்ராவின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களிலே முதல் பலன், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அதே போன்று நமக்கு ஏற்படக்கூடிய வறுமை என்ற ஒரு நிலையை வல்ல ரப்புல் ஆலமீன் மாற்றி விடுகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு காணொளியிலே மீண்டும் இந்த உம்ராவினுடைய சட்டங்களை நாம் காணலாம். இறை இல்லம் செல்வோம், இபாதத்தால் இணைவோம் நமது அல்உலமாவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.